குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 23/8/2026 ஆகஸ்ட் மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பராம வருடத்திலே ஆவணி மாதத்தின் 6ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலத்திலே வருஷ ருது என்கிற மழை காலத்திலே இருக்கிறோம். சிம்ம மாதம் என்கிற சூரியனின் பயணம் சிம்மத்திலே ஆட்சியாக அமர்கிறது. சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே தசமி திதி 3:35 காலை நேரத்திலே பின்பு ஏகாதசி திதி தாங்கி வருகிற நாள் இன்று. மூல நட்சத்திரம் என்கிற தனுசு ராசியிலே மாலை 7:48 வரை சந்திரன் பயணம் செய்து பின்பு பூராடம் என்கிற சுக்கிரனின் சாரத்திலே தனுசு ராசியிலே பயணம் செய்ய இருக்கிறார் சந்திரன். இன்னைக்கு ஏகாதசி. அந்த ஏகாதசியில ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் வாஸ்து நாள், சுப முகூர்த்தமான நாள்னு போட்டிருப்பாங்க கேலண்டர்ல. திருமணம், புதுமனை விழா, புதிய துவக்கம், இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு நல்லதுன்னு போடுவாங்க. பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கல்யாணத்தை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா சம்பந்தி முறையில சாப்பிட்றதுக்கு இந்த நாள் உகந்தது அல்ல. அதனால சண்டை வரும்னு இருக்கு. அதனால இதை அவாய்ட் பண்றது நல்லது. காலையில் 7:45 8:45 வரைக்கும், மத்தியான வேளையில 1:30 2:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். 4:30 ராவு காலம், 3:30 குளிகை நேரம், 12:30 யமகண்டம். மேற்கு பக்கம் சூலம், பரிகாரம் வெள்ளம். சிம்ம லக்னத்திலே சூரியன் 4 நாள் 24 வினாடி இருப்பார். 6:05 சூரியன் உதய நேரம். ரோகிணி மற்றும் மிருகசீஷ நட்சத்திரமான ரிஷபராசியிலே இன்றைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். கோச்சாரப்படி சூரியன் ஆட்சி பெற்று புதன் கேதுவுடன் சேர்ந்து சிம்ம ராசியில் இருப்பார். நீச்சம் பெற்ற சுக்கிரன் புதனான வீட்டான கன்னி ராசியில் இருப்பார். ராகு சனி வீட்டிலே கும்பராசியில் இருப்பார். குருவின் வீடான மீனராசியிலே சனி வக்கரம் பெற்றும் புதனின் வீட்டிலே மிதுன ராசியிலே செவ்வாய் இருப்பார். குரு கடகராசியிலே சந்திரனின் வீட்டிலே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாளிலே ஒரு ராசிக்கு என்னென்ன பலன் இதை பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு திருக்குறள்ல. அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்கும் போதே வா அப்படின்னு மூஞ்சி காட்டாம வாங்க வாருங்கள் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கூப்பிடும் போது அவங்களும் அந்த சந்தோஷத்தை எதிர்கொள்வார்கள் அப்படின்னு இருக்கும். இன்றைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை நல்ல குதூகலமா சுப முகூர்த்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும்போது மனதையும் மலர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்சொல் பேசுவது, நல்ல அணி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. நிறைய அப்படியே அந்த வைப்ரேஷனோட இன்னைக்கு இருந்தீங்கன்னா நிறைய பேர் ஈர்க்கலாம். வெற்றி உங்களுக்கு உண்டு. ஏகாதசி விரதம் இருப்பதும் பெருமாளை வணங்குவதும் கூடுதல் சிறப்பு. வாழ்க வளம். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, பல பேர் எனக்கு சக்சஸே வரல அப்படின்னு சொல்றீங்க. சக்சஸுக்கு முதல் காரணம் என்னன்னா, நம்மளே எழுச்சியாய் வைத்துக் கொள்வது. உங்ககிட்டயே பாசிட்டிவிட்டி இல்லைன்னா எப்படி வெளியிலேருந்து வரும்? அதனால் முதல்ல நம்ம பாசிட்டிவா எனர்ஜியை மாற்றணும். இன்னைய நாள்ல ரோகிணி நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டம வரை இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க காலையிலேயே ஐ ஆம் ஆல் ரைட், ஆல் இஸ் வெல், பர்ஃபெக்ட்லி நான் எல்லாத்தையும் சாதிக்க போறேன் இப்படி எண்ணத்தோடு எடுங்க. வெற்றி உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 3 4. இன்றைக்கு பெருமாளை வணங்குவதும் விசேஷம். வாழ்க வளத்தோடு. வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே, மனதிலே எப்பவுமே ஒரு அழகான ஃபோக்கஸ் சிஸ்டம் இருக்கணும். அதுக்குதான் பக்தி அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க. ஒருநிலைப்படுத்தி கொண்டு நம்ம காரியங்களை செய்ய வெற்றிகளுக்கான இலக்கு இதுவாகும் சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்க ராசியின் 7ஆம் இடத்திலே புராண நட்சத்திரத்துல சந்திரன் இருக்க போறார், சுக்கிரனின் சாரத்துல. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையை தரக்கூடிய நாள் இன்னைக்கு. இன்னைய நாளில ஏகாதசி விரதம் இருப்பது, பெருமாளை வழிபடுறது ரொம்ப சிறந்தது. சாயங்காலம் நல்ல 4 நேரத்துக்கு நல்ல துளசி மாலை வாங்கி அவருக்கு சாத்தி
கண்ணார கண்டேன்னு பார்த்துட்டு வாங்க, வெற்றி உண்டு. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைய போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துக்குள்ள எனக்கு சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் இருக்க போறார். நிறைய இன்னைக்கு சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கலான எண்ணங்கள், பலரை கண்டு மகிழ்ந்து பகிர்ந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு திருப்தியாகக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. விரதம் இருப்பதற்கு இன்னைக்கு முக்கியமான நாள். ஏகாதசி விரதம் இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. வாஸ்து இன்னைக்கு இருக்கிறதுனால வாஸ்து பூஜை செய்வதும் இன்னைக்கு சிறந்தது. 4, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க. வணக்கம். ஆட்சி பெற்ற சூரியனின் தன்மையிலே முயற்சிகளை இன்னைக்கு நிறைய செய்யலாம். புது வீடு புது மனைகள் புகுவதாய் இருந்தால் காலையில் 7:23 7:59 வரைக்குள்ள இந்த நேரங்களிலே வாஸ்து பூஜை செய்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் குடும்பத்திலே சுபிட்சத்தையும் வளத்தையும் நலத்தையும் தர இருக்கிறது. இன்றைய நாளிலே கூடுதல் சிறப்பு என்னன்னாக்க ஏகாதசி பெருமாளுக்கு விரதம் இருப்பது. அந்த விரதத்தின் பின்னே அவர் பெருமாளை பார்த்து சாயங்கால வேளையில நல்ல துளசி மாலை சமர்ப்பித்து வருவது அப்படிங்கிறது பண்ணினீங்கன்னா அதுவும் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. நல்ல முடிவுகளை இன்னைக்கு எடுக்கலாம். மனது நல்ல கிளீனா இருக்கும். கிறிஸ்டல் கிளியரா பல காரியங்கள் நீங்கள் செய்ய முடியும். பூராட நட்சத்திரம்ங்கிறது 4வது சுகஸ்தானத்தில் போயிட்டு இருக்கிற சந்திரன் செவ்வாயால பார்க்கப்படுவார். 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானாதிபதியால பார்க்கப்படுகிற இந்த நாளிலே தைரியம் நல்லா இருக்கும். எதையும் செஞ்சிடணும், இப்படிதான் செய்யணும்னு உங்களுக்கு ஏற்கனவே இந்த பிளாட் போட்டு கொடுத்துரும். அது பிரகாரம் தான் இன்னைக்கு நடக்க போகுது. உறவுகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. விரோதமே வேண்டாம், அமைதியா இருங்க. வாஸ்து நாளான இன்றைக்கு காலையிலே வாஸ்து பூஜைகள் எல்லாம் பண்ணி பெருமாளை வணங்க வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. ஊக்கத்திற்கான நாள். நல்ல எனர்ஜியை நீங்களே கொண்டு வரலாம். எவ்வளவு தூரம் எனர்ஜி கொண்டு வரலாம்? உங்களுடைய முயற்சிகள் புஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கொண்டு வரலாம். 2ஆம் இடத்துக்கான செவ்வாயின் பார்வை இந்த சந்திரன் மேல விடுகிறது. அதனால நல்ல புஷ் பண்ணி உங்களால முயற்சிகளை செய்ய முடியும். எதையுமே தெளிவாக ஆராய்ந்த பின்னே எதையும் சொல்லுங்க. அவசரப்பட்டு யாருக்கும் கம்யூனிகேஷன் மட்டும் பண்ணிடாதீங்க. இல்லாததை இல்லைன்னு சொல்லிடுங்க. தெரிஞ்சதை தெரியும் சொல்லுங்க. வேண்டாத கன்ஃபியூஷன்களை போயிடாதீங்க. இதுதான் உங்களை சிக்கலில் மாட்டக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு 7, 3 என்ன அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக்கொள்ளுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இன்னைக்கு காரியத்தை பண்ணுங்க. வெற்றி உண்டு. வாழ்க வளம். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. நீங்க நிறைய பரிசு பொருட்கள் கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும். சந்தோஷமா இருக்க போறீங்க. சுகங்கள் நிறைய இருக்கு. நிறைய வெளியிடங்கள்லாம் போறீங்க. நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு தூக்கம், நல்ல ஒரு எனர்ஜி, நிறைய பேரை பார்க்கறதுனால மகிழ்ச்சி, மனதில் கொஞ்சம் துள்ளல், ஆடல் பாடல் கொண்டாட்டம், இது எல்லாமே நீங்க இருக்கு. கவனமா எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா இன்றைய நாள் நல்ல சுவைத்து பார்க்கக்கூடிய நல்ல நாளாக மாற இருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட தேவதை பெருமாள். எவ்வளவு தூரம் பெருமாளை வழிபட்டு இன்னைக்கு நாளில் நடத்துறீர்களோ அவ்வளவு வெற்றி உண்டு. 9, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்க ராசிக்குள்ளரே சந்திரன் இருக்கிறார் இன்னைக்கு. அதனால மனசுல எல்லா விதமான நுணுக்கங்கள்லாம் வரும். பழைய சொத்து, பழைய விவகாரம், பழசெல்லாம் ஞாபகம் வரும். எதையும் எடுத்தாளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு உங்களை மாதிரி டாக்டிஸா பேசுறதுக்கு ஆளே இருக்காது. அப்படி உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்போஸ் ஆகும். மற்றவங்களை பார்க்கும்போது பழசெல்லாம் ஞாபகம் வரும். இருந்தாலும் என்னதும் சொல்லற சும்மா இருன்னு சில இடத்துல விட்டுட்டு போறது நல்லதுன்னு மனசுல வச்சுக்கிடுங்க. எல்லாத்தையும் எளியில சொல்லி மாட்டிக்கிடாதீங்க. சில சிக்கல்களை நம்ம தவிர்ப்பது மௌனம் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னு தவிர்க்கலாம். அதனால கொஞ்ச நேரத்தை பேசாம சிலத்தை நகர்ந்து போயிடுங்க. சிலதெல்லாம் பேசிட்டு வாங்க, சிலதான் தெளிவுபடுத்திட்டு வாங்க. அதையும் இன்னைக்கு செய்யுங்க. 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது. இன்னைக்கு பெருமாள் வழிபாடு சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே.
12ஆம் இடத்துல சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாயை பார்க்க போகிறார். செவ்வாய் உங்க ராசியையும் பார்த்து கொண்டிருக்க இந்த காலகட்டங்களிலே குருவின் அருளாலே பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுப நிகழ்வுகள் நல்லதொரு சூழ்நிலையில அடுத்தடுத்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கிறது. இன்றைய நாளில் நல்ல செய்தி நிறைய கேட்கலாம், கவலையப்படாதீங்க. இன்னைக்கு வாஸ்து நாள். புதுமனை புகுவது, புது வீடுகளுக்குள்ளர போய் நல்ல புதிய துவக்கங்களை ஏற்படுத்தினாலே வாழ்க்கையிலே வளர்ச்சிகளை நோக்கிய பாதைகளை நிறைய கொண்டு போகலாம். பெருமாளை வழிபடுவது இன்னைக்கு ஏகாதசி வரத்தினாலே நல்லது. ஏகாதசி மட்டுமில்லை, பெருமாளை வழிபடுவதெல்லாம் லட்சுமி தனகாரியத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி பெருமாள், லட்சுமி நரசிம்ம பெருமான் உங்களுக்கு துணை நிற்க இருக்கிறார். 4, 6 என்ற அதிர்ஷ்டம் இன்னைக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போது வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு மனசுல ரொம்ப குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. லாபம் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னா செவ்வாய் பார்க்கிறார் இந்த பூராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை. அப்போ லாபத்தை நோக்கிய வேலைகள் எல்லாம் செய்யும் போது குழப்பத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் புரிதலோடு செய்யுங்க. தெரியாத காரியம் நீங்கள் அவசியம் செய்யாதீங்க. தெரியாத நபர்களோ இருந்தாங்க, அவங்களோட நீங்கள் அதிகமாக டீல் பண்ணாதீங்க. புதிய டீலிங் கொஞ்சம் காஷனாக இருப்பது பெட்டர். இன்னைக்கு நாளில் கொஞ்சம் யோசித்து நிதானித்து காரியங்கள் செய்வது அப்படின்னு மனசில் வச்சுட்டிங்கன்னா போதும். உங்களையும் குழப்பி அடுத்தவங்களையும் குழப்புற ஆட்கள்லாம் வருவான். எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிடுங்க. பணங்காசு விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துக்கிடுங்க. எதையும் வெளியில் சொல்லிக்கிடாதீங்க. சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் சூதனமாக பிடிச்சி வச்சுக்கிடுங்க. 4 பேர் முன்னாடி அவுத்து விட்டு மாட்டிக்கிடாதீங்க. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே பெருமாளை வணங்குவது சிறந்தது. வாழ்க வளம். வணக்கம் மீன ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசியின் தொழில் ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். செவ்வாய் 2ஆம் இடத்துக்காரர் பார்க்கிறார். இந்த சூழ்நிலையிலே நல்லதொரு முன்னேற்றத்துக்கு வழிகளை கொண்டு வருவீர்கள். 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வார்த்தையிலும் உறவுகாரங்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் அழகாக உங்களை டிக்னிஃபைடாக மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க. உங்களை இறக்கி கொள்ளாதுகள், தாழ்த்தி கொள்வதனால் மாட்டிப்பீங்க சில இடத்துல. அதனால் நன்மை வரணும்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீ போதும், வெற்றி உண்டு. இன்றைய நாளில் அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னா பெருமாள். வெங்கடேச பெருமாளை வணங்க வெற்றிகள் உங்களுக்கு பல்கி பெருகி பல கோடியாய் மாறும். நன்மை பல உண்டு. 4, 2 என்ற அதிர்ஷ்ட இன்னும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.